வணக்கம். உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பதிவு எதுக்காகனா, சனி பகவானுடைய வக்கரகதி காலம், அதாவது எப்படி சொல்கிறதுனா, மீன ராசிக்கு இந்த சனியுடைய ஜென்மத்தில் வருகின்ற சனி பகவானுடைய வக்கரகதி காலம் எவ்வாறு இருக்க போகுது, 26/7/2026 முதல் நம்மளுக்கு என்ன விஷயமும் தடை தாமதம் கொடுத்திருந்த காலமெல்லாம் 10/12/2026 வரைக்கும் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தருகின்ற அமைப்பாக நம்ம பிறப்பு ஜாதகத்தில் சனி பகவான் வக்கரகதி காலத்தில் பிறந்திருந்தால் இந்த நேரத்தில் எல்லாமே நன்மையை தருகின்ற விஷயங்கள், கூடுதல் பலாபலத்தோடு தருகின்ற விஷயங்கள் அனைத்தும் கட்டுப்பாடு இல்லாமல் வேகமாக கொடுக்க போதுங்க. இதை நீங்கள் அப்போ தான் தேர்ந்தெடுக்க போகிற. நிறைய பேர் வீட்டை விட்டு வெளியேறுவது, இந்த மாதிரி விஷயமெல்லாம் நடக்கும். கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்க, தொந்தரவாக வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு மாற்றத்தை தருகின்ற பயிற்சி. பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலகும். குடும்பம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் இந்த நேரத்தில் மீட்டெடுக்கக்கூடிய காலம். இது வரைக்கும் கணவருக்கும் எனக்கும் தகராறாக இருக்குது. குடும்பத்தில் என்னை பெற்றவங்க கூட என்னை சரியாக கவனிக்கலை, குடும்ப சூழ்நிலையும் சரியில்லை, வேலையாட்கள் சரியாக அமையலை இப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் கம்பெனியில் எல்லாருமே நிற்கிறாங்க, வந்துடுறாங்க, போயிடுறாங்க. இது மாதிரி சூழ்நிலைகள்லாம் இனிமேல் மாறிடும். கவலையப்படாதீங்க ஐயா. இந்த வக்கரகதி காலம் உங்களுக்கான வாழ்வாதாரத்தை மாற்றித் தருகின்ற காலங்கள். இந்த 5 மாதம் உங்கள் வளர்ச்சியை யாராலையும் தடுக்க முடியாது. இந்த ஆப்ரேட்டிங் உங்களுக்கு இப்போ கொடுத்தா மாரி ஆப்ரேட்டிங் எப்போவுமே கிடைக்காது. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். மீனராசிக்காரங்க, உழைப்புக்கேற்ற ஊதியம் என்பது உண்டு. உங்கள் வாழ்க்கையில் நிறைய தடையான விஷயமெல்லாம் விலகத்துக்கான காலம் என்பது உண்டு. உழைப்புக்கான அமைப்பு உண்டு. உயர்வான அமைப்பு என்பது கண்டிப்பாக இருக்கும். கவலை கொள்ள தேவையில்லை. வாழ்க்கை நெறிமுறை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்கள் முன்னேற்ற பாதையை வழி நடத்தக்கூடிய காலம். உண்மைக்கு புறம்பாக நாம் செயல்படாமல் இருந்தால் இந்த வக்கரகதி காலம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய தெளிவான இடத்துக்கு எடுத்து செல்லும். வாய்ப்பு கொடுக்கும், வேலை வாய்ப்பு கொடுக்கும், பொருள் உதவி கொடுக்கும், சுய சம்பளத்தில் வாழ வைக்கும். உங்கள் வாழ்வாதாரத்தில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் வக்கரகதி காலம் மீட்டெடுக்கும். வருமானம் உயர்ந்து கொண்டிருக்கும். ஐயா, நீங்கள் தர வேண்டிய திருமணமாகட்டும், குழந்தையாகட்டும், எந்தெந்த விஷயத்தில் தடை ஏற்பட்டதோ, குடும்பத்தில் சரி எவ்வளோ விஷயமெல்லாம் தடை ஏற்பட்டதோ அதெல்லாம் மீட்டெடுக்கக்கூடிய காலத்தை கொடுக்கும். குடும்ப பிரச்சனையாக, சாமி நான் வீட்டை விட்டு வெளியே போயிடுறேன், எனக்கு பாகப்பிரிவினை திறந்து தர மாட்டேன்றாங்க, இந்த மாதிரி விஷயத்தில் எந்தெந்த விஷயத்தில் உங்களுக்கு இருக்குதோ அதெல்லாம் மீட்டெடுக்க போகிறீங்க. நிறைய நல்ல விஷயமெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்க தான் போகுது. வாழ்வாதாரம் மீட்டெடுக்க தான் போகிறீங்க. ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தில் இருந்தவங்க, பெரிய பெரிய பாகத்தை சந்தித்தவங்க, குடும்ப சூழ்நிலையில் விட்டுட்டு வெளியேறினவங்க, சொந்த பந்தத்தில் இருந்து வாழ்க்கையில் நிறைய பேர் நம்மளுக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க, நம்மளுக்கு எல்லாமே கூட இருந்து குழி பறிச்சிட்டுன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலம் மாற்றி தரும். இந்த சனி பகவானுடைய வக்கரகதி காலம் இழந்ததை மீட்டெடுக்கும். பணி சுமையிலிருந்து இவங்க விடுபட்டு வெளியே வருவாங்க. வருமானம் இல்லாதவருக்கு வருமானத்தை தருகின்ற அமைப்பை கொடுக்கும். நிறைய நல்ல விஷயத்தெல்லாம் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. மீனராசிகாரங்களுக்கு வாழ்வை மாற்றம், வாழ்க்கை மாற்றம், தேவையில்லாத வம்பு வழக்கு, இந்த மாதிரி விஷயத்திலேருந்து வெளியே வந்துட்டு உங்கள் புனிதமான அமைப்பை தேடி தந்து உங்கள் வாழ்க்கையில் உயர்வான இடத்துக்கு எடுத்து செல்லுகின்ற காலம். ஆனால் சொன்ன தேதி மாறுது, ஆண்டு மாறுது, எங்களுக்கு எதுவுமே மாறலன்னு சொன்னவங்களுக்கெல்லாம் இந்த வக்கரகதி காலம் ஓரளவுக்கு மாற்றத்தை கொடுக்கும். பணிச்சுமை என்று சொல்கிறோம் பார்த்திங்களா, அதெல்லாம் அதிகரித்திருந்தால் இந்த நேரத்தில் குறையக்கூடிய அமைப்புகள் உருவாகும். நிறைய பேருக்கு வெளியூர் போகிறது, இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர் எதனா கிடைச்சா கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளுங்கள். மீனத்தை பொறுத்த வரைக்கும் தர்ம சங்கடத்திலேருந்து மீட்டெடுக்கக்கூடிய காலம். தர்மத்தில் இருந்தவங்களாம் நம்மளுக்கு கிடைக்கல, தர்ம சங்கடத்தை மட்டுமே நான் அனுபவிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் ஓரளவுக்கு மாற்றத்தை கொடுத்து துன்பத்திலிருந்து விடுதலை பெறுகின்ற காலமாக இருக்கும். ஐயா, வேலை சுமை என்பது உண்டு, நீங்கள் புரிஞ்சுக்கணும். வேலையில் இருந்து வந்த பிரச்சனை விலகும், அதெல்லாம் உண்மை தான். இந்த வக்கரகதி காலத்தில் தான் நாம் தேட முடியும். ஐயா, இந்த 6 மாதம் முன்ன சரியில்லைன்னு சொன்னவங்களுக்கெல்லாம் இந்த 6 மாதம் நல்லாயிருக்கும். இதுதான் இங்கே உண்மையே. இந்த 6 மாதம் நல்லா இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் 6 மாதம் சரியில்லாமல் போகும். இதுதான் பிரச்சனை. இங்கே இருக்கக்கூடிய 2 விஷயத்தை கொடுத்துருக்கான் இறைவன். வக்கரகதி காலத்தில் எது நம்மளால் மீட்டெடுக்க முடியலையோ அதெல்லாம் இப்போ வேகமாக வேட்டெடுக்கும். ஐயா, கல்யாணம் ஆகலையா கல்யாணம் ஆகிடும், குழந்தை இல்லையா குழந்தை கொடுக்கும், வேலையில் இல்லையா வேலை கிடைக்கும், வருமானத்தை ரெட்டிப்புக்காக கொடுக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் அனைத்தும் இந்த வக்கரகதி காலத்தில் நாம் தேர்ந்தெடுக்க வேண்டிய அமைப்பு. இது எல்லாம் நம்மளுக்கு சரிவர தருகின்ற அமைப்பு தான் இந்த அதிசாரம் பெறுவது, வக்கரகதி காலம். இதெல்லாம் தான் நம்மளுக்கு அதிகமாக தருகின்ற அமைப்பாக மாறும். மீனத்தை பொறுத்த வரைக்கும், உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய ஒளி 9ஆம் பார்வையாக விழத்தால் எதையும் சமாளிக்கின்ற அளவுக்கு நம்மளுக்கு தைரியத்தை கொடுப்பார், தன்னம்பிக்கை கொடுப்பார், செல்வத்தை கொடுப்பார், எல்லாத்தையுமே கொடுப்பாருங்க. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நிறைய தெளிவில்லாத பாதையை நீங்கள் எடுத்து சென்றிருந்தால்
இந்த முறை தெளிவான பாதைக்கு நீங்கள் செல்லுவீங்க. தெளிவில்லாத இடத்துல நீங்கள் இருந்திருந்தால் அதெல்லாம் தெளிவான இடமாக மாறிவிடும். கவலைப்படாதீங்க. வீடு, வண்டி, வாகனங்கள் அனைத்தும் கிடைக்கும். குடும்ப சூழ்நிலையில் இருந்து வந்த பிரச்சனை விலகும். தனக்கும் தன் கணவருக்கும் இருந்து வந்த பிரச்சனை விலகும். அவர் உடல்நலத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலகும். இந்த மாதிரி எந்தெந்த விஷயம் விலகாமல் போச்சோ இதெல்லாம் விலகி வருகின்ற காலங்களாக இந்த காலம் இருக்க போது. புது முயற்சிகளில் ஈடுபட போகிறீங்க. பெரிய பெரிய ஜாக்பாட்டான விஷயமெல்லாம் நம்மளுக்கு கிடைக்க போகுது. உயர்ந்த இடத்துல ப்ரொமோஷன் சார்ந்த விஷயங்கள்லாம் சில பேருக்கு கிடைக்கும். நிறைய பேருக்கு கனரக வாகனங்கள் வாங்கிறதுக்கான பாக்கியம் எல்லாம் இந்த நேரத்தில் பெட்ரோல் பங்கு இந்த மாதிரி விஷயத்தில் தேவையான அரசாங்கம் நம்மளுக்கு கையெட்டில் அதுக்கான அப்ளிகேஷன் கொடுக்கல அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் இனிமேல் அப்ளிகேஷன் கொடுக்க போகுது. எல்லாமே மருத்துவம், மருந்து, வேலைவாய்ப்பு, போலீஸ் துறை, இதுமாதிரி காவல்துறை, இதில் எனக்கு எதுவுமே கிடைக்கலன்னு சொன்னவங்களுக்கு அனைவருக்கும் மீனராசிக்காரங்க இது ஜாக்பாட் அடித்த மாதிரி சில காலத்தை கொடுக்கும். இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க்கையில் பெரிய முன்னேற்ற பாதை எடுத்து செல்லுங்கள். வாழ்வியல் மாற்றம், வாழ்க்கை மாற்றம் என்று சொல்கிறார்கள். வாழ்க்கையில் நிறைய தெளிவான ஜென்மசனி மட்டுமல்ல, இதில் தான் எல்லாத்தையும் கொடுக்கும். நிறைய பேருக்கு வேலை இழப்பு கூட ஏற்படும். அதன் மூலியமாக வேலையில் ஒரு பெரிய ப்ரொமோஷன் நம்மளால் இந்த அடுக்குகளை நீக்கிறதுக்கான காலமாகும். கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்குகள் எதனா நிலுவையில் இருந்தால் அதெல்லாம் மீட்டெடுத்துருவீங்க. இந்த கிரக பயிற்சியின் மூலியமாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டு வந்த பிரிவான விஷயங்கள், தெளிவில்லாத விஷயம் அனைத்தும் மீட்டெடுக்கக்கூடிய காலம். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்று சொல்லக்கூடிய அமைப்புகள் அனைத்தும் இனிமேல் தரும். உங்கள் வாழ்க்கை தெளிவான பாதை எடுத்து செல்லும். உங்கள் வாழ்க்கையில் தெளிவில்லாத அமைப்பை போனாமல் இருந்தால் உங்களுக்கு எல்லாத்தையுமே கொடுக்க போது, வாழ்க்கையை மாற்றத்தை கொடுக்க போது, தெளிவான இடத்துக்கு நீங்கள் உட்கார வைக்க போகிறீங்க. ஐயா நான் ஏதோ சஸ்பெண்ட் ஆகிட்டேன், இதிலேருந்து என்னால் மீட்டு கண்டிப்பாக இந்த நேரத்தில் அந்த வக்கரகதி காலத்தில் தான் திருப்பி கொடுப்பான். கவலையே படாதீங்க. வாழ்க்கை தெளிவான இடத்துக்கு எடுத்து செல்லுகின்ற காலம். துன்பத்திலிருந்து விடுதலை வருகின்ற காலங்கள். மனசில் இருந்து வந்த பாரம் எல்லாம் விலகுகின்ற காலங்கள். வாழ்க்கையில் முன்னேற்றம் தருகின்ற விஷயங்கள் அனைத்தும் இந்த மீனராசிக்காரங்கள் இந்த வக்கரகதி காலம் கொடுக்கும். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.